The most awaited moment is here, guys. ஞாபகம் இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு பீச் போனப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீச் தானே ஃபஸ்ட்டு போனோம். இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லைல்ல, இது வேணும் இது வேணும் ஒன்றே வந்தால் கேட்டிருக்கேன். Guys, look at the place, I did it. Place ஆனியா? உனக்கு தெரியாதா? தெரியாது. சீரியஸா? சத்தியமா. Are you happy? Surprise. I didn't expect it. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஜிஆர்டி கோல்டு ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கேன். அதாவது எனக்கு வந்து ஆனிவர்சரி வருது. ஸோ என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தேன். வாங்கிட்டேன். அவங்க வந்து என்கிட்ட இந்த 1 இயரில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு எனக்கு ஒன்றுமே கேட்டதில்லை. கல்யாணம் ஆகி 1 இயரில் என்கிட்ட கேட்ட ஒன்றே ஒன்று, எனக்கு இந்த மெல்லிஸ் செயின் வேணும்னு கேட்டாங்க. அதை மட்டும்தான் நான் வந்து இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல. ஸோ அதை வாங்குறதுக்காக வந்தேன். நான் வாங்கிட்டேன். எனக்கு சரியாக பார்த்து தெரியாது, வாங்க தெரியாதனால லோக்கலுக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். அக்கா வணக்கம் சொல்லுங்க. ஆக்ஷன் பார்த்து வாங்குறதுக்கு. முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போகிறாங்க. இதை வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து அவங்களுக்கு நான் வித்தியாசமாக கொடுக்க போகிறேன். அது எப்படி அவங்களுக்கு கொடுக்குறேன்றதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேயா? அவங்க சர்ப்ரைஸ் என்னென்னா, தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி அண்டர் வாட்டரில் கொடுக்க போகிறேன். அது ஏன் அண்டர் வாட்டர் அது நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நாங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் அவுட்டிங் போனது வந்து பீச். ஓகேவா? அந்த ஃபோட்டோ நான் இங்கே போடுறேன், வந்துடும். அப்போ வந்து நான் அவங்க கடல்கிட்ட போகும்போது நான் வந்து சொன்னேன், நீ ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோ, இந்த கடலில் போய் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் வந்து போனாங்க, என் கூடவே நின்னாங்க. ஏதோ அவங்க வேண்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது இல்லை வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வேண்டிக்கிட்டாங்க. நானும் ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டேன். சரியா? அதுக்கப்புறமா வந்து கத்தி சண்டை படத்தில் வந்து விஷால் வந்து சொல்வான்ல, நம்ம போன ஜென்மத்தில் லவ் பண்ணியிருக்கோம். நான் ஏங்க உங்களை புதுசாக லவ் பண்ணுவோம்? ஆல்ரெடி நீங்கள் என் லவர். எப்போ? போன ஜென்மத்தில். புது கதை சொல்றியா? புது கதை இல்லைங்க, பூர்வ ஜென்மத்து கதை. போன ஜென்மத்தில் அந்த மாதிரி அச்சு விட்றேன், யோசிச்சு மனசு வரதுன்னா அச்சு விட்றேன். இந்த மாதிரி கடல் வந்து எப்படின்னா, லேண்டு வந்து 1% இருக்குது, லேண்டை விட 3% அதிகமாக இருக்குது. லேண்டே வந்து 21% தான், கடல் வந்து 78% இருக்குது. அப்போ லேண்டுக்கு ஒரு சக்தி இருந்தால் இந்த கடலுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். நம்ம மொத்த உலகத்தில் எல்லாத்தையுமே இது கனெக்ட் பண்ணுது. எல்லா இடத்துலையுமே இங்கேருந்து நம்ம ஸ்விம்மிங் பண்ணி போனால் நம்ம ஸ்ரீலங்கா போயிடலாம். அது அங்கேருந்து அப்படியே இந்தியன் ஓஷன் வழியாக நம்ம போனால் அடுத்த காண்டினென்ட்டுக்கு போயிடலாம். அப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த வாட்டர் எவ்வளோ பவர் இருக்கும். அந்த மாதிரி அச்சு விட்ற அவங்கள வந்து இந்த ஆன்மீகத்துலலாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்களா, நம்பிட்டாங்க. சரின்னு அவங்க வேண்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ப்ரப்போஸ் பண்ணுறப்போ நீ என்ன வேணுன அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ வந்து அவங்க கொஞ்சம் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேணுனேன். அது வந்து உனக்கு நடக்கும்னு நம்புறியா அப்படின்னு கேட்டேன். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நீ சொல்லியிருக்கல, எனக்கு புரியுது, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன வேணுன அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து நானும் நீயும் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீதான் ஓனோ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆகாயத்தி குடிச்சா நிலா தூங்குமா? டப்புன்னு அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ இப்போ எதுக்கு வந்து இந்த அண்டர் வாட்டரில் நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் தர போகிறேன்னா, அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அங்கே நான் வந்து இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி பேசினேன்னா, அதுக்கப்புறமா நான் எப்போ பீச்சுக்கு போனாலும் அதை ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க, நீ வேணுனல அதை நம்ம ஒன்று செஞ்சோம், நீ வேணுனல நம்ம ஒன்று செஞ்சோம். அதனால இப்போ நாங்கள் மால்டீவ்ஸ்க்கு ட்ரிப் போகும்போது அண்டர் வாட்டரில் அவங்களுக்கு அவங்க என்கிட்ட இந்த 1 வருஷத்தில் கேட்ட ஒரே ஒரு கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து சூப்பராக எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அழகாக குக் பண்ணி சர்வ் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து 2-3 பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை, அந்த டேட் வரைக்கும் நான் கிஃப்ட் கொடுக்குற வரைக்கும் நான் இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற வீடியோவெல்லாம் பார்க்க முடியாது. இது என் ஃபோனில் இருக்கேன். பட்டு அவங்க என் ஃபோன்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. சும்மா அதை பார்ப்பாங்க, வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன், ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன், அதை பார்க்க விடாமல் பண்ணோம். செகண்டு,
ஏர்போர்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த செயினை வந்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனால் நம்ம ஸ்மக்லிங் பண்ணுறோன்னு அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால் ஏர்போர்ட்டில் வந்து நான் அந்த செயினை போட்டுக்க போகிறேன். ஆனால் அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போது நான் என்ன பண்ணோம், வீநெக் மாதிரி ஒன்று போட போகிறேன். அவங்க வந்து அப்படிலாம் கழுத்தெல்லாம் திறந்து அவ்வளோலாம் உன்னிப்பாலாம் பார்க்க மாட்டாங்க, நான் நம்புகிறேன். ஸோ அந்த செயினை நான் போட்டுட்டு அந்த வீநெக் மாதிரி நான் போட்டுக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியாது. அப்படி தான் வந்து நம்ம ஒன்ஸ் மால்டீவ்ஸ் ரீச் ஆன உடனே அதை எடுத்து எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிடணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பண்ணுறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். ஓகே. The next day. குட் மார்னிங் பீப்புள். எப்போவுமே நம்ம ட்ரிப்பு போகிறதோட அந்த ட்ரிப்பு போகன்ற அந்த எக்ஸைட்மெண்ட் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஏர்போர்ட் வைப்ஸு, இப்போ நான் அந்த வைப்ஸு தான் இருக்கேன். ஆனால் என் ஒய்ஃப் பாருங்கள், இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரைஸ் வீட்டிலேருந்து ஏர்போர்ட் வர வரைக்கும் அவளுக்கு எந்த சந்தேகமும் வரல. நான் வந்து இன்னும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த இமிக்ரேஷன் மட்டும் தாண்டி, அதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இமிக்ரேஷன் மட்டும் தாண்டிட்டோம், ஜெயிச்சிட்டோம். கைஸ் ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்கும் முடிச்சாச்சு. பாருங்கள், தனியாக போகிறா, பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாழும் இரவெல்லாம் உன்னோடு நகர, என் கதை தானாக மலர, நினைவுகள் ஊறியே காதல் வளர, போகும் வேகத்தில் நிலவை நீ உருக்க, இமைக்கின்ற நொடிகளை நான் மறக்க, நீ விரும்புவதை அனைத்தும் நான் கொடுக்க. வயதுகள் ஓடும் அன்பே, நேற்றிரவதை நான் உணர்ந்தேன், நீ அதை சிந்தித்தாயா, இரவுகள் மாறுதே. ஹே ஹே. We are on the way for water activities. சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்க. Water activities. குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். Guys, சின்ன சின்ன பசங்கெல்லாம் சூப்பரா ஸ்விமிங் பண்றாங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. தாத்தாவே குதிச்சிட்டாரு. தைரியமானவளா இருக்கா, குதிக்க போறா. ஐயோ குதிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் குதிக்கலைன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். நான் போய் நானும் ரெடி ஆகுறேன். Scary, inside very scary. I love y'all. I'm gonna go up on the look. Flashback. உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் அதை நான் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி அண்டர் வாட்டர்ல கொடுக்க போறேன். அண்டர் வாட்டர்ல கொடுக்க போறேன். அண்டர் வாட்டர்ல கொடுக்க போறேன். இன்சைட் வெரி ஸ்கேரி. இன்சைட் வெரி ஸ்கேரி. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி அண்டர் வாட்டர்ல கொடுக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் வாட்டருக்கு போகவே செம பயமா இருக்கு. நான் வேற அண்டர் வாட்டர்ல அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன். எப்படி பண்ண போறேன்னு தெரியல. இது ரொம்ப ஆழமா இருக்கு. கீழே அழகா இருக்கு, ஆனா ஆழமா இருக்கு, பயமா இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாம பின்வாங்கிடணும். நல்ல சான்ஸ் எல்லாம் கோட்டை விட்டியடா. நீ ஒரு மெகா சொதப்படுறா. உன்னை எல்லாம் கூலிப்படைய விட்டு அடிக்கிறோம்டா. ஆக்சுவலி இது வந்து Megan edits.
கோடைக்கால சோகமே கோடைக்கால சோகமே உன்னை காணும் இரவிலே உன்னை காணும் இரவே என்னை துளைத்தேன் என்னை துளைத்தேன் என்னை ஆளும் இருளே கோடைக்கால இருளே ஓஹோ இருளே கோடைக்கால இருளே என்னை ஆளும் இருளே கோடைக்கால இருளே गाइस ஒரு நிமிஷம் கதி கலங்கி போயிடுச்சு பர்ஸை காணும்னு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு ஆனால் இந்த ஸ்லிங் பேக்கில் வச்சுருந்தேன் இங்கே இருக்குது ஸோ அதில் தான் அந்த செயின் இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ அதை கொடுக்க போகிறான் அதுக்குள்ளே அங்கே போயிட்டான் இதுதான் கரெக்ட் டைமு இப்போ தான் நான் அதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியிலலாம் கோட்டை விட்டோம் பீச்சில் வந்து நம்மளுக்கு கீழே கரை இருக்கும் பயம் இல்லாமல் கொடுக்கலாம் ஓகே இட்ஸ் டைம் த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் இஸ் ஹியர் கைஸ் மனசுக்குள் எனக்கு ஒரு இடம் தா இடைவெளி வேண்டாம் நெருங்கி வா உன் விழியால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் கடல் அலையாய் என் உலகத்தை நொறுக்கிடும் உன்னைத்தான் உயிரை உனக்கென்று கொடுக்க நான் உன் உருவம் இறகாய் என்னை சீண்டும் செம்மையாக இருக்குல்ல இடம் ஞாபகம் இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு பீச் போனப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீச் தானே ஃபஸ்ட்டு போனோம் அங்கே நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா என்னது என்ன ஞாபகம் இல்லையா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் நீ உனக்கு அது வேணும் எனக்கு நான் என்ன வேணும் நான் கிடைக்கணும் நம்மளை சேர்த்து வச்சுட்டு அப்போ இந்த தண்ணிதால செம்மையாக இருக்க இடம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுடி இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லைல்ல இது வேணும் இது வேணும் ஒன்றே வந்தால் கேட்டிருக்க என்ன சொல்லு என்னது அந்த மெல்லிஸ் செயின் நான் இப்படிதான் கேட்குறேன்னா என்ன அர்த்தம் நான் அது உனக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன்னு அர்த்தம் எல்லா ரியாக்ஷனும் ஒரிஜினல் கைஸ் ஸ்கிரிப்டட் இல்லை அவருக்கு உண்மையிலே எதுவும் தெரியாது ரியாக்ஷனே தர மாட்டேன் நீ கேட்ட மாதிரி மெல்லி செய்யணும் அதெல்லாம் நீ வீடியோவில் தான் பார்க்கணும் Guys, look at the place. I did it. First year anniversary to us. இந்த மாதிரி தானே கேட்டா இல்லையா போடு போடு உங்க அத்தை தான் ஹெல்ப் பண்ணாங்க யார் உங்க அத்தை போடு இந்த மாதிரி தானே கேட்ட மெல்லி ஸ்டெயின் ரியாக்ஷனே இல்லையே இல்லையா வேற கிட்டியா Happy anniversary baby. Thank you. சர்ப்ரைஸ் ஆனியா உனக்கு தெரியாதா பிடிச்சிருக்கா இன்னைக்கு காலையில் கூட அந்த அமெரிக்கன் ஆண்டி பார்த்து கேட்டியா மெல்லிஸ் செயின் இது அந்தளவு மெல்லிஸ் இல்லை நான் அந்தளவு மெல்லிஸ் தான் பார்த்தேன் ஆனால் இதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அந்த ஃபோனை உனக்கு நான் காட்டவே இல்லை அதில் எல்லாம் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன் கேஸ் அப்படி சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே நீ என் மேலே குச்சிக்கிட்ட ஹாப்பி ஆனிவர்சரி வந்து நாங்கள் ட்ராவலே பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எஸ்தட்டிக்கான மூமெண்ட்டுக்கு தான் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இட் அண்டர் வாட்டரில் இல்லைனாலும் ஆன் வாட்டரில் கொடுப்பேன்டா
This video should go at least 10,000 views. What do you mean? 1 million. One more days to go. Days, Years to go. Yes, decades. Decades to go. Guys, if you have made to this point of this video, please subscribe.